இந்தியால நடக்கிற பாதி எக்ஸாம் ஸ்கேம் தான். இப்ப ரீசென்ட்டா நீட் கான்ட்ரோவர்சிய பத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் அவரோட பதவியிலேருந்து ரிசைன் ஆயி, பிரஹ்லாத் ஜோஷின்ற ஒருத்தர் தான் இப்ப உள்ள வந்திருக்காரு. இதோட வெற்றி யார சேரும்னு கேட்டீங்கன்னா, சிஜேபி பார்ட்டி, அ அபிஜித் அது மட்டும் இல்ல. அ சோனம் வாங்சுக் பத்தி நெறைய பேருக்கு இங்க தெரியாம இருக்கு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொசக்சி பசப்புகழ்னு சொல்லுவாங்கல்ல நண்பன் படத்துல. அ அவரு இவர வச்சு தான் ஒரு ரியல் லைஃப் ட்ரூ பேஸ் ஸ்டோரி எடுத்திருக்காரு. ஸோ இத பத்தி பாதி பேருக்கு தெரியாம இருக்கு. நல்லாவே தெரியும். இந்த பீப்பிள்ஸால தான் இந்த டெமோக்ரசி, கவர்ன்மெண்ட் எல்லாமே ரன் ஆவுது. ஆனா, அப்படி ரன் ஆகும்போது நம்ம மக்கள் ஏதாச்சும் வாய்ஸ் அவுட் பண்ணா, இல்ல பிரச்சனை பண்ணாலோ, அவங்கள அடிக்கிறது, கொல்றது. இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கு இந்த பீகார்ல நடந்த பரத் திவாரி பிரச்சனை பத்தி தெரியும். ஜஸ்ட் வாய்ஸ் அவுட் பண்ணதுனால அவர கொன்னு புதைச்சுட்டாங்க. கேட்டா இது வந்து கன்ன வச்சிருந்தாங்க. அதனால மிரட்டி கொன்னாங்க அப்டின்றாங்க. இன்னும் எத்தனை கொலைகள்? வாய்ஸ் அவுட் பண்ணா கொலை, கொள்ளை நெறைய நடக்குது இந்த மாரி. கவர்ன்மெண்ட் ப்ராப்பரான ஆக்ஷன் இல்லாம இப்படி ஸ்டூடண்ட் உருவாக்குனது தான் சிஜேபி. இதுல எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால ஒரு அபிஜித்ன்ற ஒருத்தரு ஆரம்பிச்சாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் இதோட ஃபுல் ஃபார்மு. இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சூசைட் பண்ணி இந்த நீட் எக்ஸாம்னால இறந்து போயிருக்காங்களோ, அந்த ஸ்டூடண்ட்ஸோட ஃபேமிலிஸ்லாம் வந்து ஒரு 1 crore லம்ப் அமௌண்ட்டா தரதா பிளான் பண்ணியிருக்காங்க. இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன். அமௌண்ட் வந்து ஒரு உயிருக்கு சமமாகுமா? இது ஏன் இது மக்களுக்கு புரியுது. ஆனா இது ஏன் கவர்ன்மெண்ட்டால புரிஞ்சுக்க முடியல. நெறைய பணக்காரங்களுக்கு இந்த நீட் பேப்பர 25,00,000 50,00,000ன்னு வித்துட்டு, இப்ப 1 crore குடுத்தா அது ஈக்குவல் ஆயிடுமா? அது ஒரு உயிருக்கு ஈக்குவல் ஆயிடுமா? புரியல எனக்கு. சோனம் வாங்சுக்கோட உண்ணாவிரத போராட்டத்தினால தர்மேந்திர பிரதான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து இறங்கிட்டாரு. அது தெரியும். ஸோ முதல் வெற்றியா இதுதான் கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப அவரோட உடல்நிலை ரொம்ப சரியில்லாதனால, டெல்லி போலீஸ்லாம் வந்து வாலண்டரியா அவர இழுத்துட்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிஜித் அவரு வந்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க போறேன், அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்ப முடியும்னு தெரியல. பட் யங்ஸ்டர்ஸ் ஷுட் சப்போர்ட் தெம். நம்ம பண்ணலன்னா, இது யாருமே பண்ண முடியாது. இப்ப நெறைய பேர் ஸ்டோரி போட்டு பார்த்துருப்பீங்க. துல்கர் சல்மான்லேருந்து நெறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஸ்டோரி போடுறதுனால தீர்ந்து போணுமா? இல்ல எல்லாமே ஆன்லைன்ல நம்ம ஒரு சப்போர்ட் ஸ்டோரி போட்டா, இல்ல ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணா எல்லாமே தீந்துருமான்னு கேட்கறது எனக்கு புரியுது. சிஜேபி அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. சிஜேபி சொன்னேன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவங்க ஆன்லைன்ல இப்படி ஒரு வாய்ஸ் அவுட் குடுத்து தான், இப்போ ஒரு பெரிய பார்ட்டியா வந்து இப்போ ஒரு பெரிய நெறைய பீப்பிள்ஸ் கொண்ட படையா வந்து உருவாகி இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனிதிங் கேன் டன் த்ரூ ஆன்லைன். ஸோ அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நல்லதுல சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க் யூ.